வணக்கம் சார். என் பேர் ராயப்பனுங்க. நான் இங்கே வந்து போலூர் கிராமங்க. அன்னூர் பேர் போலூர் கிராமம், பூலை கவுண்டம்போது இருக்கேன். நாங்கள் இருக்கிற இடம் மன்னாரம் கம்பெனிங்க. நான் இங்கே வந்து 1999 இங்கே வந்து குடியிருந்ததுங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தா ஒரு 30 வருஷமாக நாங்கள் குடியிருக்கோங்க. 30 வருஷம் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவும் இல்லைங்க. இது பார்த்தா இளங்கோ எம்எல்ஏ அவங்க வந்து 2020 வந்து 1999 வந்து 2002 வந்து அவர் எம்எல்ஏ இருந்தார் கோயம்புத்தூர்லைங்க. அந்த டைமில் வந்து அவர் தான் எங்களை உட்கார வச்சுதுங்க. நாங்கள் வந்து இந்த இடத்துல அவர் மூலியமாக நான் உட்காந்துங்க. அப்போ ரெண்டாவது இந்த திருப்பூர்லேருந்து சப் கலெக்டர் வந்து எங்களை வந்து இந்த இடத்துல ஆகாது அப்படின்னாங்க, விட்டு போகிறோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அப்போ நாங்கள் சரிங்களா அவர்கிட்ட அவர் தான் வந்து இந்த இடத்துல இருங்க குட்டு போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது என்ன எதுன்னு பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் நம்பி நான் உட்காந்துமா இது நாள் வரைக்கும் உட்காந்து இது நாள் வரைக்கும் யாரும் கண்டுக்கிறது. நாங்கள் இருக்கிறோமுங்க. இப்போ 30 வருஷம் ஆகிடுச்சு. எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. வீதி லைட் போட்டு விட்டுருக்கு பாருங்க. எங்களுக்கு தொட்டி கட்டி தண்ணி தொட்டி இருக்குதுங்க. 2 நல்ல தண்ணியும் இருக்குதுங்க, சப்ப தண்ணியும் இருக்குதுங்க. வீதி லைட் எல்லாமே போட்டுருக்குங்க. ஒவ்வொரு சுற்றி எதுவுமே இல்லைங்க. இந்த பக்கம் மெயின் ரோடுங்க, இந்த பக்கம் சுற்றியுமே காடு தான், பூரா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் நடுவில் இருக்கிறோங்க. இந்த இடத்துல தண்ணியே நிற்கிறது இல்லைங்க. அதாவது ஏன்னா ஒரு பெரிய பள்ளமாக இருந்து ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு பெரிய குட்டையாக இருந்து அந்த தண்ணி உடஞ்சி இப்படி வந்து இங்கே நின்னாலோட பிரச்சனை. இங்கே குட்டையே கிடையாதுங்க, தண்ணியே கொஞ்சம் கூட நிற்கிறதுலாம். நீங்களே பாருங்கள், அது வந்து தண்ணியே சுத்தமாக இல்லைங்க. சும்மா ஒரு வாய்க்கால் மாதிரி தண்ணி வருங்க. அந்த ரோட்டு தண்ணிங்க, அந்த மெயின் ரோட்லேருந்து தண்ணி வருங்க. அந்த தண்ணி அப்படியே லைட்டாக வருங்க, வந்து ஒரு வாய்க்காலாட்ட போயிருங்க. அது வந்து குட்டைப்புறம்போக்குன்னு சொல்லி இப்போ 30 வருஷம் எங்களுக்கு பட்டா இல்லைங்க. ஒரு ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே கொடுத்துருங்க, பட்டா இல்லைங்க. மெயினாக வந்து கரண்ட் இல்லைங்க. வேறு குழந்தைங்களாம் வந்து கரண்ட் இல்லாமல் இருட்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வீட்டில் வந்து விளக்கு வச்சு தான் நாங்கள் படிக்கிறோமுங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் வந்து 3 குழந்தைங்க இருந்தால் ஒரு 3 குழந்தைங்க விளக்கு தூக்கிட்டு எனக்கு ஒன்று வந்து ஒன்று ஓரை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்குது 30 வருஷமாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அரசாங்கம் பார்த்துங்க எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கரண்ட்டை மட்டும் வாங்கி கொடுங்க. குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ நீங்கள் ஒரு தயவு செஞ்சு ஒரு கரண்ட்டை வாங்கி கொடுங்க. எங்களை பட்டா கூட நீங்கள் எப்போ மெதுவாக கொடுங்க. எங்களுக்கு மெயினாக கரண்ட்டு வேணுங்க. மழை பெஞ்சதுன்னா இருக்கிற கரண்டெல்லாம் ஆஃப் ஆகி போகுதுங்க. அந்த விளக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு உறுதியாக இருக்குங்க. அந்த விளக்குலேயே நாங்கள் தூங்க முடியாதுங்க. இவ்வாறு மழை வேஞ்சால் தவக்காய்க்கு அது இதெல்லாம் நிறைய பூச்சிப்புழுவெல்லாம் ஊறிட்டு வருதுங்க. அதில் நாங்கள் படுத்து தூங்குறோங்க. அதே எங்களுக்கு பழக்கமாகி போச்சுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் பழக்கம் எங்கள் இது எங்கள் கூட போகுதுங்க. நாளைக்கு இந்த இதை பாரு, இந்த குழந்தைங்க இந்த பசங்க பிள்ளைங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கரண்ட்டை மட்டும் போட்டு கொடுங்க. அப்புறம் நீங்கள் பட்டா வந்து கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது அப்புறமா நீங்கள் எதுவும் மெதுவாக பண்ணுங்கள். அது வரைக்கும் இப்போத்துக்கு வந்து இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கு வந்து கரண்ட்டு வேணுங்க. ஒரு தற்காலிக கரண்ட் ஒன்று கொடுங்க. நீங்கள் எப்போ வேணால் எங்களை நாங்கள் இப்போ வெளியேறும்போது அந்த கரண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் நான் கேட்குறேங்க. நன்றி, வணக்கங்க. ஒரு நிமிஷங்கய்யா, இந்த ஊர் பேர் பூலை கவுண்டம்போது. அன்னூர் இதா? அன்னூர் போய் இல்லை மேட்பாளையமா? இல்லை அன்னூர். அன்னூர் ஈரோடு திருப்பூர் தாலுக்கோ போலூர் பஞ்சாயத்துங்க. அன்னூர் தாலுக்கோ போலூர் பஞ்சாயத்துங்க. பூலை கவுண்டம்போது. இந்த இடத்துக்கு பேர் மன்னாரம் கம்பெனி. சரி.